இந்த கூட்டம் வந்து அன்ஆர்கனைஸ்டு கிரௌடா அதை ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. விஜய் ஆசைப்பட போயிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு. இந்திய அரசியல் யாருங்க லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டுருக்காங்க? லைட் ஆஃப் பண்ண உடனே அவன் வந்து அமைதியாக வரான், லைட்டை போட்டோடனே கத்துறான். இந்த கூட்டத்துடைய இந்த கிரௌடு மென்டாலிட்டி இருக்குல்ல, இதை அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இயல்புலையே விஜய் அவர்களுடைய எல்லாரும் திரைத்துறை சார்ந்து அவருடைய பழக நண்பர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அவர் வந்து தன் மீதான புகழ் போதைய அதிகமாக விரும்பக்கூடியவர். கைத்தட்ட, தன்னை பார்த்து ஆர்ப்பரிக்கிறத, தன்னை பார்த்து தளபதினு கத்துறத, இல்லைன்னா ஒரு அரசு கட்சி மேடையில் நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பேசுறது வேற. ஆனால் ஒரு கட்சி கூட்டத்தில் நீங்கள் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக, அம்பேத்கரை கொள்கை தலைவராக, வேலுநாச்சியாரையும் வந்து அஞ்சலி அம்மாளின் கொள்கை தலைவராக, காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் விடுறீங்க, ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஆட்டம் போடுறீங்க, பாட்டு பாடுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கீங்க? உங்கள் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அது ஆபத்தான மனநிலை. அந்த மனநிலையை கண்டிக்காம கடந்து போவதற்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஆபத்தானது. விஜய் வந்து அரசு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் ஆயிடுவாரு, அவர் எதிர்கட்சி ஆயிடுவாரு, அதனால ஒரு ஓட் ஷேர் வந்துடும், அதுக்காக நான் எதிர்க்கல. இந்த அரசியல் ஒரு ஆபத்தான அரசியல். இப்பதான் தமிழர்களை பண்படுத்தப்பட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளுறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம், நான்லாம் 14 வழக்கு. எனக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஆகவே ஆகாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே காவல்துறை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி போயிடும். அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பையன். எங்கள் ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, புரியுது உங்களுக்கு? அப்படி போலீஸ் காவல்துறையினாலே சண்டை சச்சரவே போகாத ஒரு பின்னணியிலிருந்து வந்த நான் 14 வழக்குகள், ஓராண்டு சிறை. எதுக்காக? இந்த அரசியலுக்காக. நான் ஒன்றும் ஊழல் பண்ணலை, வருமான அதிகமாக சொத்து சேர்க்கலை, இல்லை கள்ளச்சாரம் விற்கலை, கனிமூலம் கொள்ளையடிக்கலை, பேசியதற்காக வழக்கு பண்ணோம். அதே போல் நான் சீமானவர்கள் ஓராண்டு சிறை, கிட்டத்தட்ட 224 வழக்கு. எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் மீது வழக்கு. அப்படி வழக்களை பார்த்து, சிறையை பார்த்து நாங்கள் வந்து எதுக்கு ஒரு நல்ல அரசியலை உருவாக்கிட முடியாதா? காமராஜர் இருந்ததை போல ஒரு நேர்மையான அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதா? ஒரு ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, ஒரு சாதிய பேதமற்ற, தீண்டாமை கொடுமையற்ற ஒரு அரசியலை தமிழர் நிலத்தில் உருவாக்க முடியாதா அப்படின்னு ஒரு கனவு கொண்டு நிற்கிறோம். இப்போத்தான் சாதிக்குள்ள கிடந்த இளைஞனை, திரை போதையில் இருந்த இளைஞனை, இந்த மாதிரி மத போதையில் இளைஞனை திருப்பி திராவிடமும் இல்லை, தேசியமும் இல்லை, நமக்கு தமிழ் தேசியம் என்று தமிழர்களை கொண்டு வரும்போது ஒருத்தன் கூடுறதுக்கு கொண்டு வந்து திருப்பியும் சினிமா, திருப்பியும் வந்து இந்த மாதிரியான கூத்தாடை அரசியலுக்கு கொண்டு போறான்னா எங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும்.